7 மணி முதல் 8 மணி வரை உஷாவோட பெட்ரூம்ல சொர்க்கத்தை பார்க்கும் சோக அனுபவம். ஒரே நாள்ல இவ்வளவு பெண்களை எப்படி சமாளிப்பா? ஆத்தாளுக்கும் தேங்க்ஸ், ஆத்தாளுக்கும் தேங்க்ஸ், கப்பனுக்கும் தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப எழசு, பொங்குதடி மனசு. உனக்கு மேனி தங்க நான் உரசிக்கிறேன் கொஞ்சம். உதட்ட இங்க காட்டு, அதில் இனிப்பு இருக்கா பாப்போம், அதில் இனிப்பு இருக்கா பாப்போம். ஆத்தாளுக்கும் தேங்க்ஸ், கப்பனுக்கும் தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப எழசு, பொங்குதடி மனசு. ராத்திரி நேரத்தில் ரகசியம் பேசுவேன், ராசாத்தி கூந்தலுக்கு மல்லியப்ப சூடுவேன். அப்புறம் காதுக்குள்ள ஆறார பாடுவேன். அடியே வரவா சுகமே தரவா, அடியே வரவா சுகமே தரவா. ஆத்தாளுக்கும் தேங்க்ஸ், கப்பனுக்கும் தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப எழசு, பொங்குதடி மனசு. நெத்தியில குங்குமமா என்னையே வச்சுக்கடி, நெஞ்சில சந்தனமா அள்ளியே பூசிக்கடி. கொத்தாக எடுத்து என்ன கொண்டையில சொருகிக்கடி, வித்தைக்கு நாள் குறிச்சு மச்சான எதுக்கடி. அடியே வரவா சுகமே தரவா, அடியே வரவா சுகமே தரவா. செவ்வாழ தோட்டத்தில தெனாறு பாயாதோ, தெம்மாங்கு பாட்டு ஒண்ணு தானாக கேட்காதோ. அடியே வரவா சுகமே தரவா, அடியே வரவா சுகமே தரவா. ஓ ஆத்தாளுக்கும் தேங்க்ஸ், கப்பனுக்கும் தேங்க்ஸ். பொண்ணு ரொம்ப எழசு, பொங்குதடி மனசு. தலைவர் நல்ல வீடு கட்டியிருக்காரு பார். ராஜா எப்படியாவது சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி. வணக்கம் வணக்கம். என்னது இது? இது வந்து வந்தாச்சு இல்ல? இப்ப நாங்க உள்ள போலாமா? நீங்க ஆபீஸ் ரூம், இது பெட்ரூம். வாங்க. மெதிக்காம தாண்டி வாங்கடா. வாங்க. நாவே இந்த நடராஜன் அவர்களே, நலமா? வணக்கம் வணக்கம் தலைவர் அவர்களே. நம்ம கட்சி வேட்பாளரா இந்த தொகுதிக்கு நான் தான் நிக்கணும்னு தம்பி ராஜாவும் மற்ற மாணவர்களும் ஆசைப்படுறாங்க. அது விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலாண்டா நாங்கெல்லாம் வந்திருக்கோம். தம்பி ராஜா வணக்கம் தலைவர் அவர்களே. வணக்கம். இந்த தொகுதியில நம்ம ஆப்போசிட் பார்ட்டி சார்பா 4 தேர்தலையும் கோவிந்தன் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. அவரைத்தான் இப்பவும் நிறுத்தி இருக்காங்க. ஏன் தெரியுமா? கோவிந்தன் ஜாதிக்காரங்க தான் இந்த தொகுதியில கணிசமா இருக்கிறாங்க. அதனால நம்ம கட்சி சார்பா அதே ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளரா நிறுத்தினா தாய்க்குலத்தின் ஓட்டும் கிடைக்கும், அந்த ஜாதி ஓட்டும் கிடைக்கும். ஜாதி மத பேதத்தை ஒழிக்கிறதா சொல்லிக்கிட்டு நாமே ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கறது எப்படி தலைவரே சரியாகும்? தம்பி ராஜா, உனக்கு அரசியல் அனுபவம் போதாது. போக போக இந்த மாதிரி ராஜதந்திரம் எல்லாம் எவ்வளவு தேவைன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதா நம்ம கட்சிக்கு மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாவேந்தர் நடராஜனை வேட்பாளரா நிறுத்தினா நிச்சயமா
வெற்றிக்கணியை பறிச்சு தர பொறுப்பை எங்க மாணவர் அணி ஏத்துக்கும். ஓகே, உங்க கருத்தை நான் மறுபரிசீலனை பண்றேன். உங்க எல்லாருக்கும் இதே பூர்வமான வாழ்த்துக்கள். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அண்ணே, தலைவருக்கு மாலை போடாம போறோமே, கொள்ளிட மாலைய கைண்டா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. 8 ரூபா மாலை, பரவாயில்ல. ஏங்க, இவங்க எல்லாம் பொம்பளை பசங்க தானா? ஆமாண்டி, காலேஜ்ல பெரிய படிக்கிற பொம்பளை பசங்க. அம்மா, இந்த விலாசத்துல என் புள்ள ராஜா இருக்கான், அவனை பார்க்கணும். ராஜா உங்க பிள்ளையா? ஆமாமா, சத்தியமா இவதான் 10 மாசம் சுமந்து பெத்தா. உங்க புள்ள இருக்க இடத்த நான் காட்டுறேன், வாங்க. பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு ராஜா எழுதி இருந்தான். பணம் புரட்ட சிரமமாயிருச்சு. அதான் நேர்லயே பார்த்து கொடுத்து போயிடலான்னு வந்தோம். ஏமா, பணம் கட்ட சுணக்கமாயிருச்சுன்னு புள்ளைய காலேஜை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்களேம்மா? அப்படிலாம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஆத்தா, அது போதும். வாங்க. அதோ அதான் உங்க மகா ஹாஸ்டல் ரூம். அப்படியாம்மா? நல்லா வரமா. நம்மடி நாங்க போயிட்டு வரோம். சௌக்கியமா இருக்கியாப்பா? என் மேல உயிரையே வச்சிருக்கிற நீங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்னமா குறை? பணம் போரட்ட கொஞ்சம் சுணக்கமாயிருச்சுப்பா. அதான் உன்னையும் ஒரு தடவை பார்த்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த இதுல 500 ரூபாய் இருக்கு, பணம் பத்திரம். ராஜா, நீ எப்படி நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல உட்காரணும்னு தான் நாம இருக்கிற. மீனாட்சி, நீ இருக்கிறிய மௌன பார்த்து ஊர் கதையெல்லாம் பேசிருப்ப. ராசா காலேஜ் போ நேரம் ஆகுதுல்ல. ராஜா, உனக்கு பிடிக்குமேன்னுட்டுதான் முறுக்கு, காரா பூந்தி, சீடை அம்புட்ட செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா, உங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்களாமே? ஆமா, டேர்ம் ஃபீஸ் மெஸ் பில் கட்டுறதுக்கு பணம் கொண்டு வந்தாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். வாங்க சார். ஏது இவ்வளவு தூரம்? தம்பி, இந்த தேர்தல் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சே. அப்படியா? ஆமா, கண்டிப்பா நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் தலைவரே சீட்டு கொடுத்தாரு. அதனாலதான் இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். ஏன் நடராஜ சார், சீட்டு கிடைச்சு ரூமுக்கு தேடி வந்து சொல்றீங்களே, நாளைக்கு தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களை பார்க்க வந்தா நீங்க யாருன்னு கேட்ற மாட்டீங்களே? நானா செஞ்சு சொல்லு. இவர் அப்படி இல்லைங்க, இப்படி ஒரு மனுஷன் நீ உலகத்துல பார்த்திருக்கவே முடியாதுங்க. இது போதுமா? அது போதும், அது போதும். நீங்களும் தம்பி ராஜாவோட சேர்ந்து என் வெற்றிக்கு பாடுபடணும். பொம்பளை வேட்பாளர்கள் யாராவது தேர்தலில் நின்னாங்கன்னா சொல்லுங்க, இவன் உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அவங்களுக்காக அர்ப்பணிப்பான். தம்பி, தமாஷா பேசுறீங்க நீங்க. ராஜா தம்பி, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணுமே. டேய், நீங்க 2 பேரும் கிளாஸுக்கு போங்க, நான் வந்துடுறேன். வாங்க செஞ்சு, பின்னாடி வாயா. நீங்க வாங்க. நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போறேன். நான் எலெக்ஷன்ல வெற்றி அடையணும்னு நினைக்கிற ஒரே நல்ல உள்ளம் நீங்க தான். அதனால உங்க ராசியான கையில பணம் வாங்கி முதல் தடவையா டெபாசிட் கட்டலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நாம மேடையில 1000 பேசினாலும் வாழ்க்கையில இது மாதிரி சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதா இருக்கு. உங்க கையில அவ்வளவு பணம் இல்லைன்னா பரவாயில்ல. இதுல 500 ரூபாய் இருக்கு, நான் டேர்ம் ஃபீஸ் கட்ட வச்சிருந்தேன், நீங்க டெபாசிட் கட்ட வச்சுக்கோங்க. தம்பி, அப்புறம் பணத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பொறுப்போட பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஏன் சார், அப்படின்னா இவ்வளவு நாள் பொறுப்பு இல்லாம பாடம் நடத்துனீங்களா? மரியாதைக்குரிய செல்லத்துறை அவர்களே, நான் இங்க இருக்கிறேன், உட்காருங்க. நான் உங்களை மறந்துட்டேன். இந்த பிரச்சனை உங்க அக்கா மூலமா மேலிடத்துக்கே கொண்டு போனாலும் போயிடுவீங்க. ராஜா, நீ இன்னும் டேர்ம் ஃபீஸ் மெஸ் பில்லும் கட்டலையாமே? ஆபீஸ்ல இருந்து வான் பண்ணிருக்காங்க. இன்னைக்குள்ள பணம் கட்டலைன்னா கிளாஸ்லயும் மெஸ்லயும் உன்னை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா, இன்னைக்கு தானே அவங்க அப்பா அம்மா பணம் கொடுத்துட்டு போனாங்க, அதை என்ன பண்ண? அதான் எனக்கும் புரியல. உன்ன மாதிரி குட்டி முட்டியமா அவன் அலைய மாட்டானே. டாய்,
ஏண்டா நீ தான் ஃபீஸ் கட்டிட்டிய, ஏன் கிளாஸுக்கு வரல? லஞ்ச் பிரேக் முடிஞ்ச உடனே ஃபீஸ் கட்டின ரசீது கிளாஸுக்கு வந்துருச்சே.